இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. புலம்பல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள், அவளுடைய கண்ணீர் அவள் கண்களில் வடிகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க கண்ணீரை காண்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார். நீங்கள் அழுது கொண்டே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்னால் அழாம இருக்க முடியல, என் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. நிறைய காரியங்களை நான் பார்க்கும் பொழுது என் மனதுக்குள் நான் அழுது கொண்டே இருக்கிறேன். வெளியில என்னால தலை காட்ட முடியல. இரவிலே அழுகிறேன், காலையில எழுந்தவுடன் அதை நினைத்து நான் அழுகிறேன். என் அழுகைக்கு பதில் உண்டா? என் கண்ணீர் துடைக்கப்படுமா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்துத்தான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ராக்காலங்களிலே அழுது கொண்டிருக்கிறாள், அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தோடுகிறது. இயேசு இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை துடைக்க போகிறார். மனிதனால் உங்களுக்கு கண்ணீர் வந்திருக்கலாம். அநேகருடைய வார்த்தைகள் உங்களை உடைத்ததினால் உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கலாம். காரணம் இல்லாமல் வீண் பழி சுமத்தினதினால் உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கலாம். இன்னும் உங்க குடும்பத்தார் உங்களை கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய சொந்த பிள்ளைகளே உங்களை கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நீங்கள் கண்ணீர் வடியாமல் இருந்த நாட்கள் கிடையாது. அனுதினமும் நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். என் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவாரா? என் கண்ணீர் துடைக்கப்படுமா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை காண்கிறார். உன்னுடைய கண்ணங்களில் வடிகிற அந்த கண்ணீரை கர்த்தர் துடைக்க போகிறார். உன்னை தேற்றுவார். ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். நீ அழாதே என்று சொல்லி சொல்வதற்கூட ஒரு வார்த்தையும் இல்லாமல் இருக்கலாம். அநேகர் கண்டும் காணாதவர் போல உங்க வாழ்க்கையில இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்கள் உன்னை கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த சத்துரு உன்னை அழ வைத்துக் கொண்டிருக்கிறானோ, எந்த சத்துரு உன்னை நிந்தனைக்கும் தூசணத்திற்கும் உள்ளாக்கி கொண்டிருக்கிறானோ, அதே சத்துரு முன்பாக நீ களிப்பாய் வாழ்ந்திருக்கும்படி, சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கும்படி, தலை நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ அழாதே. உன் கண்ணீர் துடைக்கப்படும். உடைய கண்ணீரை காண்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார். அவருடைய கண்ணீரை துடைக்கிறார். உடைய வலது பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய காரியத்தை நீங்கள் சொல்லலாம். வேலை ஸ்தலத்துல நான் கண்ணீர் வடிக்கிறேன், என் குடும்பத்துல என் அறையில உட்கார்ந்து நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த கண்ணீர்? ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? ஏன் என்னுடைய கண்ணீருக்கு பதில் வராதா? இன்றைக்கு ஆண்டவர் பதில் தரப்போகிறார். இந்த கண்ணீரை களிப்பாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இதை நினைத்து புலம்பி நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, எந்த மனிதனை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை நினைத்து நீங்கள் மிகவும் துக்கித்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு வெற்றியை தரப்போகிறார், ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். எந்த கண்களில் இருந்து துக்கத்தின் நிமித்தம் கண்ணீர் வந்ததோ, அதே கண்கள் ஆனந்தத்தால் கண்ணீர் வடிக்கப் போகிறது. ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். உங்களோடு கூட இயேசு இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கண்ணீரை கர்த்தர் துடைத்து ஒரு மன மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மன நிம்மதியை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் தேற்றுவார் ஒருவரும் இல்லை. மிகவும் துக்கித்து வடிக்கிற அந்த கண்ணீரின் நிமித்தம் எத்தனை சத்துருக்கள் அழ வைத்துக் கொண்டிருக்கலாம், எத்தனை சத்துருக்கள் உடைத்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கண்ணீரை காண்கிற இயேசு ஒருவர் இந்த பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீரை துடைத்து
ஆண்டவரே உடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை மன நிறைவையும் கொடுத்து இவர்களை உயர்த்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.